To get directly into the video, காங்கிரஸ் டிவிக்கு அலையன்ஸ் ரொம்ப தப்பு, தமிழின துரோகிகள் கூட கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்டிகே காரங்க டிவிக்கு படித்து பேசி எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிகேன்னா தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன், காங்கிரஸ் ஒரு நேரத்தில் தமிழின துரோகிகள் தான், எல்லாரையும் வந்து கொண்டு போச்சாங்க தான், அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தான், கரெக்ட். பட் இப்போ ஆஸ் பர் த சுச்சுவேஷன், ஆஸ் பர் த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு பிஜேபின்னு ஒருத்தன் அங்கே மேலே உக்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரியில் நம்ம இனத்தை சார்ந்தவங்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இப்போது ஆஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் நம்ம ப்ரைமரியாக பார்க்க வேண்டியது நம்ம கண்ட்ரிக்குள்ளே தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை சரியாக வாங்கி தரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் செட் ஆகணும். அதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கு என்ன சரியாக வருமோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அந்த வகையில் டிவிகே பண்ணியிருக்கிறது ரொம்பவே வயசான மூவ், அண்ட் காங்கிரஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப வைஸ் மூவ். பிகாஸ் காங்கிரஸ்க்கு இப்போது ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட சப்போர்ட்டை திரும்ப ரீகெயின் பண்ணணும். இந்த ஊருக்குள்ளே போகும்போது சர்க்கஸ் ஓப்பன் பண்ணும்போது டிக்கெட்டு விற்கிறதோ இல்லை சர்க்கஸை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கோ யானை மேலே வந்து டிக்கெட் விற்பாங்க. அந்த மாதிரி டிவிக்கே ஒரு யானையை வச்சு தான் விஜயோட விசிபிலிட்டியை வச்சு காங்கிரஸ் அவங்கள எல்லா ஸ்டேட்லேயும் அகைன் ரீப்ரமோட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு காங்கிரஸ் டிவிகேக்கு தேவை. அண்ட் டிவிகேக்கும் சென்ட்ரல் அப்போஸ் பண்ணுறதுக்கு அகைன் பேக் டு பிஜேபி போய் சேர முடியாது. பிகாஸ் பிஜேபியை வந்து ஆல்ரெடி நிறைய படித்து பேசியாச்சு. அதனால் காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். நமக்கும் காங்கிரஸ் விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் அங்கே மேலே ஒருத்தன் செக்யூரிசத்தையே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலஜியோடு தான் உட்காந்துட்டு இருக்கான், தட் இஸ் பிஜேபி. ஸோ அந்த விதத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வி டோன்ட் ஹாவ் எனி அதர் பிகர் ஆப்ஷன் தென் காங்கிரஸ். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு நேஷ்னல் வைஸ் பெருசாக இருக்கிற ஒரு கட்சியை சொல்லிடுங்க பார்ப்போம், அப்படின்னு இல்லைல்ல. ஸோ சின்ஸ் வி ஆர் ஆப்ஷன்லெஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் த காங்கிரஸ். அதனால் இது வைஸ் மூவ் தான். இதை வந்து திரும்ப தமிழின துரோகி அது இதுன்னு சொல்லிட்டு புல் பேக் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வாட் டிவிகே டிட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் சுச்சுவேஷன். அண்ட் செகண்ட், ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு எப்படியாச்சும் வந்து விஜயை ஆட்சி அமைக்கிறதுன்னு தவிர்த்துருவாங்க அப்படின்னு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. எல்லா நைட்டும் ஏதோ ஒரு குஜால் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா நைட்டும் நியூஸ் மீடியா வந்து லாஸ்ட் ஒரு 3 days இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிடறானுங்க. காலையில் வரைக்கும் பரபரப்பாக வச்சிடறாங்க. திரையில் பின்னால் நடக்கும் சூசக வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். இப்போது ஒருவேளை இவங்க 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி டிவிகேவை ஆட்சி வரவிடாமல் தடுத்தாங்கன்னா இந்த 5 வருஷம் அவங்க எப்படியாச்சும் ஆண்டுடலாம். பட் அடுத்து 5 வருஷம் இல்லை, அடுத்து வந்து ஒரு 20 வருஷம் இவங்களால் ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி போய் நிற்க முடியாது. பிகாஸ் ஜனங்க சொன்ன தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விஜய் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும் தான் அவங்க நினச்சிருக்காங்க. அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அது இது நம்ம 1000 ஃபேக்டர் சொன்னாலும் பீப்புள்ஸ் டெசிஷன் இப்போதைக்கு டிவிகே தான். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாம் அதுக்கு வழி விடுறது தான் நம்ம டெமோக்ராட்டிக். ஈவன் தோ எனக்கு டிவிகே பிடிக்கலனாலும் ஜனங்களோட விஷயத்துக்கு ஜனங்களோட முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் வந்து டெமோக்ராட்டிக்கு நம்ம கொடுக்குற ரெக்கக்னிஷன். ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் இட், வேறு வழி கிடையாது. இல்லை இவங்க வந்து திரும்ப எப்படியாச்சும் விஜய் ஆட்சியிலேருந்து இறக்க பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்காக இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா என்றைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஜனங்க முன்னாடி போய் ஓட்டு கேட்டு நிற்க முடியாது. அண்ட் செகண்ட் விஷயம், இவங்க எந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விஜயோட இமேஜ் வந்து பப்ளிக் மத்தியில் உயர்ந்துகிட்டே போகும். ஸோ அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் தெரியும். அதனால் அவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பண்ண கட்சி கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்காமல் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நாம தான் இருப்போம். ஏன்னா முதல்வன் படம் பார்த்துட்டு அதில் வர சீன் திரும்ப ரீக்ரியேட் ஆகிடும்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம. அதில் வர இன்னொரு சீன் ரீக்ரியேட் ஆகும், அது நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எல்லா எதிர்கட்சிகளும் கைகோர்த்து விஜயை எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பிகாஸ் அவங்க பொலிட்டிக்கல் ஊறி போன கட்சி. தே வில் திங்க் த கான்சிக்வன்சஸ். இப்போது இது நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பற்றியும் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ட் தேர்ட், இது ஒரு டிவிக்காரன் சொன்னது தான். கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. அண்ணா எல்லா கோட்டையும் அழிச்சிட்டுண்ணா திரும்ப முதல்ல இந்த ரீஎலெக்ஷன் வைக்கணும்ண்ணா, நம்ம ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிப்போண்ணா அப்படின்றான். தம்பி ருக்கோ ஜாரா. பிகாஸ் இப்போ உங்களுக்கு விழுந்த ஓட்டு க்ளீன் ஸ்வீப், க்ளீன் விஜயோட அலை தான் ஃபுல்லாக வீசிச்சு அப்படின்னா டிவிக்கே ஒரு 170லேருந்து 200, டிஎம்கே ஒரு 10, ஏடிஎம்கே ஒரு 13 அப்படி தான் சீட் வந்திருக்கும். பட் இப்போவும் டிஎம்கேக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டில் இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு இப்போவும் இருக்காங்க. அதனால தான் பார்த்தோன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் அது ஃபுல் மெஜாரிட்டியாக போகாமல் ஹோல்டில் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்புறம் என்ன நடக்கும்ன்ற விஷயத்துக்கு நான் வரேன்.
நாளைக்கே இன்னொரு எலெக்ஷன் வச்சிட மாட்டான். இன்னொரு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 6 months கவர்னர் ரூல் பிரசிடென்ட் ரூல் வரும். ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கு உண்டான செலவை பாரு, இதுக்கெல்லாம் காசு உங்கள் ஒப்பனா கொடுப்பான் அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு எலெக்ஷனுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 1500 கோடி செலவு ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று, மற்ற கட்சிங்க கருப்பு பணமாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஜனங்களுக்கு கொடுத்த பணம், அப்புறம் மாநாடு, இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது. ஸோ ஆல் ஓவர் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லா கட்சிகளோடதும் சேர்த்து பார்த்தா, இது அவங்க யாரும் அஃபிஷியலாக கொடுக்க மாட்டாங்க, பட் அன்அஃபிஷியல் கேல்குலேஷனில் பார்த்தா ஒரு 15,000 கோடி வரும். இது எல்லாத்தையும் திரும்ப செலவு பண்ணுறதுக்கு அந்த கட்சிகளும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அண்ட் திரும்ப ஒரு 1500 கோடி செலவு பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு தான், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அகைன் வரி பணம் லாஸ். ஸோ அது நடக்கணும்னு சொல்லிட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வருவாங்க. பிரசிடென்ட் ரூல் அப்போ என்ன ஆகும்னா, இங்கே நடக்க வேண்டிய எந்த ஒரு ஸ்கீம்ஸ், அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் போட்டு வச்சுருந்த எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கண்டினியூ ஆகாது. புதுசாக தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிற எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனிஸும் வந்து திரும்ப தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முடியாது. புதுசாக எந்த ஒரு ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. இருக்கிற ஸ்கீம்ஸ், எக்ஸிக்யூட் ஆன ஸ்கீம்ஸ் எல்லாமே அகைன் பேக் ஹோல்ட் ஆகும். ஸோ இது மூலிமா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்காது. அண்ட் சென்ட்ரல் என்ன ஸ்கீம்ஸை தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஃபேவரானதை இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது ஈஸியாக வந்து இந்த பிரசிடென்ட் ரூலில் இம்போஸ் ஆகும். அண்ட் இது அவங்க 6 மாதம் நிறுத்த மாட்டாங்க. சில இடங்கள்லாம் 2 வருஷம் வரைக்கும் பிரசிடென்ட் ஆட்சியெலாம் நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் 1.5 years. அதுக்குள்ளே வந்து இந்த இப்போது நடந்த இந்த விஜயோட சைலண்ட் வேவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அகெயின் நீங்கள் விஜய் வந்து விஜய் பவருக்கு வர நினச்சாலும் இதே 107, 110 வந்து தான் நிற்கும். ஓகே, பிகாஸ் அதுக்குள்ளே டிஎம்கே என்ன தப்பு பண்ணுன்றதை ரியலைஸ் பண்ணி அவங்களோட ஓட்டை ரீகெயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் பேக் லாஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் அது பேக் லாஸ். ஸோ இட் ஷுடன்ட் ஹேப்பன் அப்படின்றதான் எல்லா கட்சியும் விரும்புகிறாங்க. அதனால் இப்போது ஜனங்க யோசிச்சது விஜய் சிஎம் ஆகணும் அப்படின்றது. அது நடக்கிறது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை ஃபுல் மெஜாரிட்டியோடு தான் எங்கள் அண்ணன் வரணும், எங்கள் அண்ணன் யார்கிட்டையும் போய் கெஞ்சுறது பிடிக்கல அப்படின்னா, ஃபுல் மெஜாரிட்டியோட திரும்ப எல்லாம் வர்றது வந்து கொஞ்சம் டவுட்டான விஷயம். யோசிச்சுக்கோங்க. அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள் இல்லை, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எவனாலும் சொல்லிட்டு தெரியுமா காங்கிரஸ் பண்ண துரோகம் அது இதுன்னு சொல்லிட்டு. நான் அவனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் அண்ணன் சீமானு இல்லை ஒரு ஐ திங்க் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புகள்லாம் வச்சுக்கிட்டோம். ஓகே, அந்த தப்பெல்லாம் இப்போ நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் அப்போ தப்புனாரு, இப்போது இத்தனை வருஷத்தில் எவ்வளோ விஷயம் மாறி இருக்கலாம் இல்லையா, அவர் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் காங்கிரஸ் இப்போ தன்னை முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. இத்தனை வருஷம் பவர் இல்லாத ஒரு கட்சி தன்னை அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சுக்கிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ வி டோன்ட் ஹேவ் நான் காங்கிரஸ் வக்காலத்து வாங்கலை, வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ரெக்கக்னைசபிள் ஆப்ஷன் அதர் தென் காங்கிரஸ். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.